அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வருகின்ற ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி உத்திரம் ப்ளஸ் பௌர்ணமி ரெண்டும் இணைந்து வரக்கூடிய இந்த நன்னாளில் மறக்காமல் இந்த கோலம் போட்டு அந்த கோலத்தின் மேல் ஒரு இலை வைத்து அந்த இலையின் மீது தீபம் ஏற்றி வைக்கணும். அப்படி ஏற்றி வைத்தால் வாழ்க்கையில் பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படும். அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பங்குனி உத்திரம் அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கு உரிய நாள். பங்குனி மாதம் பிறந்தாலே அனைத்து தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு உரிய நாள். ரொம்ப ஒரு விசேஷமான நாள். தைப்பூசம் எந்த அளவுக்கு முருகப்பெருமானுக்கு விசேஷமோ அதே போல தான் இந்த பங்குனி உத்திரமும். இந்த பங்குனி உத்திர நாளன்று தான் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்ததாக சொல்லப்படுது. அதே போல முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் ராமர் சீதை ஆண்டாள் ரங்கநாதர் இவர்களுக்கும் திருமணம் நடந்ததாக சொல்லப்படுது. அனைத்து தெய்வங்களுக்கும் உரிய இந்த மாதத்தில் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அனைத்து தெய்வங்களின் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். இந்த சிறப்பு வாய்ந்த நாள் ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை வருகிறது. அன்று பங்குனி உத்திரம். இந்த பங்குனி உத்திர தினத்தன்று முருகப்பெருமானிடம் நாம் என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அனைத்து தெய்வங்களையும் ஆசி பெறக்கூடிய இந்த நாளில் நம்ம இந்த தீபத்தை ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை காண முடியும். தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இந்த பங்குனி உத்திர நாளில் இருக்குது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாளில் இந்த ஒரு தீபத்தை நம்ம வீட்டில் ஏற்றி வைக்கணும். இந்த தீபம் எப்போ ஏற்றணும் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் 4:30 to 6 மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் ஏற்றலாம். அப்படி இந்த நேரத்தை தவிர்த்து விட்டால் பிறகு எப்போ ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் 9:30 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளே ஏற்றலாம். இந்த நேரத்துலையும் ஏற்ற முடியல அப்படின்னு சொல்கிறவங்க மதியானம் 1:30 மணிக்கு மேலே 2:30 மணிக்குள்ளே ஏற்றணும். அதாவது பங்குனி உத்திர நாளன்று புதன்கிழமை நம்ம விரதம் இருக்கக்கூடிய நேரம். வீட்டில் படையல் போட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய நேரத்தில் இந்த நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றலாம். அப்படி இந்த நேரத்துலையும் ஏற்ற முடியலன்னா மாலையில் 6 மணிக்கு மேலே 7:30 மணிக்குள்ளே ஏற்றிடணும். 7:30 மணிக்கு மேலே யமகண்டம் வருது. இந்த நேரத்தில் ஏற்றக்கூடாது. நம்ம ஏற்றக்கூடிய விளக்கு ராகு காலம் யமகண்டம் இந்த நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் ஏற்றுவது தான் சிறப்பு. அன்று பௌர்ணமி சந்திர பகவானுக்கு உரிய நாள். சந்திரனோட தாக்கம் அதிகமாக இருக்கும் அன்னைக்கு. இந்த விளக்கை ஏற்றும் போது நமக்கு கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும். நம்ம ஏற்றக்கூடிய விளக்கு என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம் வீட்டு பூஜரையில் பங்குனி உத்திரத்தன்று முருகப்பெருமானுக்கு உரிய ஸ்டார் கோலம் நட்சத்திர கோலம் போட்டு சரவண பவ ஓம் என்று எழுதியிருக்கணும். அதில் நீங்கள் அந்த பார்டர் கொடுத்துக்கலாம். செம்மண் இருந்ததுன்னா செம்மண் பார்டர் கொடுத்தா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த கோலத்தை போட்டு முடிச்சுட்டு ஒரு செம்பருத்தி இலை எடுத்துக்கோங்க. செம்பருத்தி இலை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான இலைங்க. தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய இலை. ஒரு செம்பருத்தி இலை கொஞ்சம் பெருசாக பறித்து எந்த புள்ளி ஓட்டை எதுவும் இல்லாமல் நல்ல இலையாக பறித்து கழுவிட்டு நல்லா தொடச்சிக்கோங்க. அந்த கோலத்தோட நடுவில் ஓம் அப்படின்னு எழுதியிருக்கக்கூடிய அந்த இடத்துல இந்த இலையை வச்சிடணும். இந்த இலைக்கு சந்தனம் குங்குமம் தான் வைக்கணும். முருகப்பெருமானுக்கு உரியது சந்தனம். இந்த சந்தனம் குங்குமம் வைத்த பிறகு நடுவில் ஒரு அகல் விளக்கு வைத்து பஞ்சுத்திரி போட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு இந்த தீபத்தை ஏற்றணும். தீபம் ஏற்றுவதற்கு முன்பு கோலத்தின் பக்கத்தில் அமர்ந்து முருகனுடைய திருவுருவ படத்தை எடுத்து வச்சுக்கோங்க. மனதார முருகனுக்கிட்ட வேண்டிக்கோங்க. நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ ஒரு வேண்டுதலை வைங்க. கடன் அடையணும், பணவரவு அதிகரிக்கணும், செல்வம் சேரணும், தோஷங்கள் ஏதாவது இருந்தாலும் நிவர்த்தி ஆகணும், திருமண தடை அது நீங்கணும் அப்படின்லாம் சொல்லி உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ. குழந்தைங்களோட படிப்பு இப்போ 10th 12th பிள்ளைங்களாம் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அவங்க ரிசல்ட் நல்ல ஒரு மதிப்பெண் எடுக்கணும். அதுக்கு கூட வேண்டிக்கலாம். நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ ஏதாவது ஒரு வேண்டுதலை வைத்து அந்த விளக்குகிட்ட அமர்ந்து முருகனை மனதார வேண்டிக்கோங்க. உங்களுக்கு முருகனோட மந்திரம் எது தெரிந்தாலும் சொல்லலாம். அப்படி தெரியலையா ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரிங்க. இந்த விளக்கை ஏற்றி வைத்து மனதார முருகன்கிட்ட வேண்டிக்கோங்க. உங்கள் வேண்டுதலை அந்த முருகன் கட்டாயம் நிறைவேற்றி வைப்பார். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த செம்பருத்தி இலை தோஷங்களை நீக்கக்கூடியது. இந்த செம்பருத்தி இலையை பார்த்தாலே நமக்கு என்ன தோன்றும் அப்படின்னா முருகனுடைய கையில் உள்ள வேல் வடிவில் இருக்கும் இந்த இலை.
இந்த இலைக்கு அப்படி ஒரு சிறப்பு அம்சம். அந்த இலையை பார்த்தாலே வேல் வடிவத்தில் தான் இருக்கும். இந்த இலையை பார்க்கும்போது முருகன் கையில் வைத்துள்ள வேலை பார்ப்பது போல இருக்கும். அந்த சக்தி வாய்ந்த வேலை நம்ம வழிபாடு செய்வது போலவே இருக்கும். இந்த இலையை வைத்து ஏற்றும்போது முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களை நீக்கி நமக்கு ஏற்பட்டுள்ள கஷ்டங்களை போக்கும். இந்த விளக்கை ஏற்றி பாருங்க. நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை அப்படியே நடக்கும். இந்த விளக்கு ஏற்றி வைத்து ஒரு 1/2 ஹவராவது எரிய விடுங்க. அதுக்கப்புறமா விளக்கை பூவால் குளிர்வித்த பிறகு அந்த விளக்கை எடுத்து உங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க. அந்த இலையை எடுத்து நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கால்படாத இடத்துல போட்டுருங்க. இது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த தீபங்க. நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். நீங்கள் ஏற்றி நல்ல பலனை பெறுங்க. பங்குனி உத்திரம் அன்று ஏப்ரல் 1 புதன்கிழமை அன்று காலையில் அல்லது மதியானம் அல்லது மாலை 6 மணிக்கு மேலே 7:30 மணிக்குள்ள இந்த ஒரு தீபத்தை பெண்கள் மறக்காமல் ஏற்றி வச்சு பாருங்க. நல்ல பலன் கிடைக்கும். உங்கள் கஷ்டங்களை போக்கக்கூடியது தான் இந்த தீபம். இந்த தீபத்தை ஏற்றி வைங்க. உங்கள் கஷ்டங்கள் அப்படியே தூள் தூளாக போகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.